பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவாரு, கடைசி பாடல சொல்லி முடிப்பாரு. இந்த உலகம் உண்மை அறிவதற்கு இன்னொரு திருவாரூர் கோயிலாக கொண்டாடுறாரு. இந்த உலகம் தோன்றத்துக்கு முன்னாடியே உலகம் ஒன்று வந்து இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இருந்தாரு. அப்பதான் எவ்வளவு பழமையான ஒரு கோயில் அப்படிங்கிறது. இறைவன் தான் சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமா திருவாரூர். தலைமை பீடம் திருவாரூர் தான். ஏன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா 12 திருமுறைகளையும் பாடப்பட்ட ஒரே தலம் திருவாரூர். 12 திருமுறைகள் 12 திருமுறைகளையும் பாடப்பட்டிருக்கு. இன்னொன்று எண்ணற்ற அதிகாரிகள் வந்துட்டு போன தலம் திருவாரூர் தலம். நீங்க வந்து 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக்கவாசலிருந்து எல்லாருமே, அதாவது பட்டினத்தாரில இருந்து ராமலிங்க சுவாமி எல்லாருமே வச்சுருக்காங்க. அவங்க அந்த தமிழ் நாடு அவங்க அந்த கோயில தாய்மானவர் அறிவு எல்லாமே தாய்மானவர்கள் தாய்மானவர் எல்லாருமே சொல்ல ஒரு தாய்மானவருக்கு அவர் பிறந்தது எல்லாருக்கும் தாய்மானவருக்கு திருமணிக்காத்தானே. அதனால எல்லா வகையானவரும் வந்துட்டு போனது. அதனால இந்த பள்ளியத்தை நம்ம மனமொழி பாடணும்னா இறைவனுடைய தியானம் பரிபூர்ணமா கிடைக்குங்கிறது என்னுடைய ஆசை. இன்னைக்கே ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சு இதனால செய்ய முடியல. தவிர்த்து இந்த பிரேம் இந்த பிரேம் எங்க நீங்க வாங்குவீங்க? இந்த பாயிட்டா இருக்கா? சரி இல்லாம வாங்க. ஏன்னா நான் திருவாரூர் சாமியை வாங்கி நம்ம வந்திருக்கிற அத்தனை விஷயத்தையும் திருவாரூர் சாமி இருக்கணும்னு இல்லை. எல்லா விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் கூடணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் கூடணும், எல்லா விஷயம் ஒண்ணு முன்னுமே கேட்கலாம். அவர் டெய்லி பார்த்துட்டு மாலை போடுறீங்க ஒண்ணு கேட்கலாம். ஆமா, நீங்க பார்த்தாலே போறவர் அவ்வளவு எல்லாமே எந்த கெட்ட காரியமோ எந்த தீய சக்தியோ எதுவுமே முடிக்க வராது. நீங்க டெய்லி அவரை பார்த்தாலே போகும். அதனால அந்த இதுக்காக தான் நான் இந்த பள்ளியத்தை நான் எடுத்தேன். நான் போன வெளியே இந்த பள்ளியை அதுக்காக தான் எடுத்தேன். அதனால இந்த பள்ளிக்கு போடுறோம், இந்த பள்ளியில மனமொழி பாடுவோம். எந்த நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் இந்த பள்ளியில. இன்னொரு செய்தி நான் பணம் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்லுவேன், என் உயிர் உடம்புல உயிர் இருந்ததுன்னு சொல்லுவேன். திருவாரூர் தலப்பட்டம் தான் சர்வதோஷ நிவாரண தலம். ஒருத்தருக்கு ஒரு மனித பிறவியில ஒருத்தருக்கு பல்வேறு தோஷங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு தலத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனா திருவாரூர் தலம் ஒண்ணுதான் எல்லா பரிகாரத்துக்கும் ஒரே தலம். இன்னொரு சிறப்பு, நீங்க எந்த கோயில போனாலும் நவகிரகம் ஒவ்வொரு திசையை பார்த்துருக்கோம். திருவாரூர் மட்டும்தான் ஒரே திசையை பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன விளக்கம்னு நான் சிவாஜியாவை கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, அதாவது 9 கோடும் தினம் காலையில வந்து அவருக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்து அவர் வேலைக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க என்ன வேலை செய்யணும்னு செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க ஒரே நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்க உத்தரவு வாங்கிட்டு தான் போய் அவங்க வேலை செய்வாங்க. அதுக்காக தான் அந்த மரத்தை போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவ்வளவு உயர்வான அந்த தரம். வாய்ப்பு கிடைக்கிற ஒன்னா போங்க பேசுவாங்க. அதுவும் பொதுவாக சாயத்துல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சாயத்துக்கு என்ன உண்டான சிறப்புன்னா 33 கோடி தேவர்களும் அன்னைக்கு வர்றாங்க. அந்த சாயம் ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அந்த சாயத்தின் கூடி நடக்கும். அந்த சாயத்தின் கூடியில் அத்தனை பேரும் வருவாங்க, வந்து சொல்லுவாங்கிறது இது. இன்னொரு கூடுதல் செய்தி, மற்ற கோயில்கள்ல 15 நாளுக்கு ஒரு நட வரும் பிரதோஷம். அந்த நித்திய பிரதோஷம் எப்போ நீங்க சாயங்காலம் போனீங்கன்னா அந்த பிரதோஷம் 5:30 மணிக்கு நீங்க அங்கே இருந்தீங்கன்னா, அன்னைக்கு சாயந்தரத்தில் வந்தீங்கன்னா சாயத்தில் கலந்துட்டீங்கன்னா நீங்க பிரதோஷத்தில் இருந்தீங்க கட்டணும். நீங்க ஒரு பிரதோஷம் இருந்தாலும் ஒரு நாள் அங்க போய் தரிசனம் பண்ணீங்கன்னா 1000 பிரதோஷம் கலந்த புண்ணியம். அவ்வளவு இது. ஏன் கேட்டா அந்த பஞ்சமுக வாக்கியம் வாசிப்பாங்க. பஞ்சமுக வாக்கியம் வேற இங்கேயே இல்லை. இப்போ பஞ்சமுக வாக்கியம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அழியக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது சிறப்பு ஆரம்பத்தில் வச்சுட்டாங்க. பஞ்சமுக வாக்கியம் வச்சுட்டாங்க கோயில். அதனால பஞ்சமுகம் இருக்கும். அது ஐம்புழ ஒன்று செய்யறது தமிழ்ல. அது 5 முகத்தையும் வாசிப்பாங்க. அவ்வளவு அது பார்த்தீங்கன்னா அது ஒரே பொருள் தான் பாரம்பரியமா நேரமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்த நேரத்தை மட்டும் தான் சாயத்தை மட்டும் தான் அதை வாசிப்பாங்க. அதனால அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த கோயில். அந்த கோயிலில் ஒருத்தரை ஒரு அப்பா பாடிட்டாங்க. ஒரு ஒன்றா படிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் தெரியும். இங்க ஒரு தேசம் மொழி அறிவத்துக்கு பண்ணாரு. இன்னொரு பண்ணாரு, நீ சிலையில வந்து கூத்தாடுக்கு முன்னாடி வந்துட்டான்னு கேட்கிறேன். சிதம்பரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டான்னு கேட்கிறேன். அது மாதிரி நீங்க ரொம்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டான்னு. அப்பனா எவ்வளவு பழமை பாருங்க. கோயிலே இருக்க ஆமா. ஏன்னா அது வந்து இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். அது ஒளிபடாத லிங்கம். இன்னொன்று ஒளிபடாத லிங்கம். அது விடங்கம்னா ஒளி,
விடக்கன்னா உடிபடாத மாதிரி அப்படின்னு பொருள். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா அம்மன் ஒரு அம்மன் தான் இருக்கும். அங்க மட்டும் ரெண்டு அம்மன் இருப்பாங்க. ஒண்ணு வந்து அதிகம் பூங்கோடு, இன்னொன்று திருவத்தலாம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 2 பேரும். இதுல அங்க இருக்கிற சக்தி வந்து யார் சக்தி, கிரியா சக்தி, 3 சக்தியும் இருக்காங்க. அந்த கோயில மட்டும்தான் நீ கமலாம்பா தலைவர் போய் பார்த்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. வேற எந்த கோயிலும் அம்மன் வந்து உட்கார்ந்துருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் ஞான சக்தி. ஏன்னா அவங்க தவத்தில் இருக்கிறாங்க. தவக்கோலம் இருக்கிறதுனால அந்த கால் மேல கால் மடிச்சு போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அங்கே மட்டும்தான் அவங்க தவத்தில் போகணும். வேற இங்கே எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இருப்பாங்க. இங்கே அம்மன் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் முன்னபடியே தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க தியானத்தில் இருக்காங்க. அது ஞான சக்திங்கிறதுனால தியானத்தில் இருக்காங்கிறதுனால அந்த இன்னைக்கு அந்த சிலவரும் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் வழிபடுத்துறாங்க. அவ்வளவு சிறப்பு கூடிய அந்த தலம். அந்த தலத்தை பற்றின பாடல்களை நம்ம பார்ப்போம். உத்தரகோசமங்கைக்கு என்ன சிறப்புன்னா, கோயில் இந்த ஆகம முறைப்படி கட்டுற முதல் கோயில் ஆதிசிவன் ஆகம முறைப்படி எப்படி இப்போ மண்டபம் ராஜகோபுரம் இருக்கும், அதுக்கு பள்ளிமரம், கொடிமரம், நந்தி, அடுத்தது அந்த மண்டபம், மகாமண்டபம், அடுத்து கற்பகம். இதுதான் ஒரு கோயிலுடைய அமைப்பு. இப்படிதான் இருக்கணும். இந்த அமைப்புதான் எல்லா கோயிலும் இப்படிதான் இருக்கும். இந்த அமைப்பு படி கட்டின முதல் கோயில் திருமணத்தினுடைய கட்டின கோயில். அதனால பெண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் முதல் கோயில் வந்து உத்தரகோசம் தான். இன்னொரு சொந்த ஒரு உத்தரகோசம் பண்ணாங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா அது வந்து அந்த முறைப்படி கட்டின கோயில்ன்றதுனால அந்த பெருமாள் போடுங்க போடுங்க. தெரிந்த